what is word, what can a word perform, and how much capable it is. Today we'll speak the importance of the word, how it works, and we'll discuss a few more chapters which is very important. So I want you to focus on it, stick to it, learn the essence, put it into practice, and you shall be a conqueror. God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். என்னாகமம் 20:2-12. Numbers chapter 20, 2-12. Numbers chapter 20, 2-12. என்னாகமம் 20:2-12. வாசிக்க கேட்போம். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோடே வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சன்னதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகம் குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமா என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. Yes, till 13. I am sorry. Till 13. Yes, thank you. 8th verse மட்டும் கொஞ்சம் திரும்ப வாசிங்க. 8வது வசனம் அதை மட்டும் கொஞ்சம் திரும்ப. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். Okay. Take the rod, you and your brother Aaron, gather the congregation together, speak to the rock before their eyes. கண்மலையை பார்த்து பேசுங்கள். பெண் இருந்தா பேசுங்கள்ன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்காம. ஆமென். ஸ்பீக், நாட் ஹிட் பட் ஸ்பீக். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய செய்தியின் தலைப்பு மை டிசையர் ஹிஸ் ஸ்டெப்ஸ். என் ஆசை அவர் வழிகள். ஹலோ, என் ஆசை அவர் வழிகள். மை டிசையர் ஹிஸ் ஸ்டெப்ஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் ஆசை அவர் வழிகள். அல்லேலூயா. மாஸ்டர் இப்படி ஒரு வசனம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. ஆமென். கைகளை வாங்கி நம்ம ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் தந்த இந்த ரேமாக்காக நன்றி. இதிலிருந்து நாங்கள் காரியங்களை கற்றுக்கொள்ள, அதை பயன்படுத்த, வெற்றி பெற நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஷலோம் ஷலோம் ஷலோம். ஒன்ஸ் அகேன் ஷலோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நம்ம பேச போகிறோம். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பாக்கியவான், நீங்கள் பாக்கியவான். ஏன்னு சொன்னால், இன்னைக்கு பேச போகிற இந்த சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கான அப்ரோச்சை நம்ம மாற்றிடலாம். இத்தனை வருஷமாக ஒரு டியூன்டாக ஒரு சப்ஜெக்ட் வச்சுருப்போம். வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் செயல்படணும், இப்படி தான் காரியங்கள் நடக்கும், இப்படி தான் தோல்வி இருக்கும், இப்படி தான் இன்பம் இருக்கும், இதுக்குள்ளே நம்ம தேவனை. அது கிடையாது. இன்னைக்கு அது எல்லாத்தையும் கலைச்சிட்டு வாழ்க்கைனா என்ன செஞ்சா நம்ம வெற்றியாளராக ஆகலாம். பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் பேரே ஆண்டவர் சொல்லுவாருன்னு இருக்கு. எப்படி ஜெயம் கொள்கிறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பேச போறோம். I mean, we are going to learn how to change the approach towards life. பல வருஷமா நம்ம வேற காரியங்களை செஞ்சு பார்த்துட்டோம். இன்னைக்கு கேட்டு இந்த சப்ஜெக்டை பேசினாலே கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு பேசுவாங்க. சிம்பிளி ஒபீடியன்ஸ். நோ, ஒபீடியன்ஸ் இஸ் நாட் தி திங். ஒபீடியன்ஸ் யார் வேணாலும் பண்ணலாம். ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம என்னன்னு நம்ம பேச போறோம். ஸோ அதனால நீங்க நல்லா கவனிச்சு, ஒரே நாளில் இதெல்லாம் நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ப்ராக்டிஸ் பண்ணணும் சிஸ்டர், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆமென்.
தாயார்கள்லாம் ஃபஸ்ட் டேக்லேயே பிரியாணி சூப்பராக பண்ணிட்டீங்களா, கொஞ்சம் போக போக தான் அது வரும் நல்லா. அதனால் இட் ஹாஸ் டு பி ப்ராக்டிஸ்ட், எக்ஸசைஸ்ட். அதனால் நம்ம அதை பற்றி பேசுவோம். இப்போ இந்த என்னாகமம் பக்கம் போயிட்டாலே யார் வந்துருவாங்க? முசுடு தானம் பிடிச்ச இஸ்ரவேலர். ஆமாவா இல்லையா? நீங்கள் எல்லாம் ப்ரே ஃபார் இஸ்ரேல்ன்றீங்கல்ல, அவங்கள மாதிரி முசுடு பிடிச்சவனுங்க கிடையவே கிடையாது. சத்தியமாங்க, என்னமோ நீங்கள் நான் பொய் சொல்கிற மாதிரி பார்க்குறீங்க. நான் இஸ்ரேல் போயிட்டு வந்திருக்கேன். பக்கத்தில் நின்று நம்ம அந்த ரபி தொப்பிலாம் போட்டிருப்பாங்கல்ல, கருப்பு கலர் தொப்பி, இங்கெல்லாம் சடப்பிண்ணி வச்சுருப்பாங்க. அவங்கள ஆன்னு பார்த்தா இப்படி கூட பார்க்க கூட மாட்டானுங்க. நம்மளாம் என்னமோ ஒரு வேற்றுக்கிரக வாசிகள் மாதிரி அவன் திரும்பி கூட பார்க்காம இப்படி நின்றுட்டு இருப்பான். அதில் ஒரு தடவை நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் போய் அங்கே செய்தி கொடுத்துருக்காரு. லிஃப்ட்டில் வரும்போது அந்த கூட உள்ள ரபி சொல்லியிருக்காரு, நீலாம் செய்தி கொடுத்து நாங்கள் கேட்கணுன்னு இருக்கு அப்படின்னு இருக்கான். ஏங்க நம்மளும் கிறிஸ்தவர்கள் தானே, நம்ம செய்தி கொடுத்தா என்ன? ஏன்னா நம்மளாம் அந்தளவுக்கு அவனுங்க கம்மியாக இது பண்ணி வச்சுருப்பாங்க, அவனுங்க தான் டாப். அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த முசுடு? பயங்கரமான முசுடு பிடிச்சவனுங்க, தப்பிச்சு ஓடி வந்திருக்கானுங்க எகிப்துல இருந்து. ஆனால் கொழுப்பை பற்றி இல்லை, நாங்கள் தான்டா, எங்களை மிஞ்ச ஆள் இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு? தண்ணி இல்லாமல் போயிடுச்சு வனாந்திரத்தில். உடனே இப்போ யாரை இப்போ பிடிப்பாங்க? மோசே. நீ தானே சொல்லி கூப்பிட்டு வந்த. சரி, நான் என்ன கேட்குறேன், மோசே வாடினா உடனே கிளம்பி வந்துடுறதா? ஏன் இவன் பாட்டுக்கு அவன் எகிப்தில் இருந்துருக்கலாமா இல்லையா? இவன் வேணுனுக்குனே கிளம்பி வருவான். வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் மோசே நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தானே கூப்பிட்டு வந்தீங்க, நீங்கள் தானே கோவம் வருமா வராதாங்க? சும்மா எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் தானேங்க கூப்பிட்டு வந்தீங்க, நீங்கள் தானே இப்படி. இப்போ அவனுங்க அதோட நிறுத்தினாலும் பரவாயில்ல, ஒவ்வொருத்தரையும் சிவாஜி கணேசன் மாதிரி ஒரே டைலாக்கு ரிப்பீட்டு. என்னென்னா, எகிப்தில் பிரேத குழிகள் இல்லைன்னா எங்களை கூட்டு, நானாக இருந்தால் அங்கேயே பிரேத குழியை தோண்டி இங்கேயும் போட்டு தள்ளியிருப்பேன் எல்லாரையும். போங்கடா சாமி, நீ உயிரோட இருக்கிறதுக்கு மாட்டு போங்க அப்படின்ட்டு இருப்பேன் நான். எப்போ பாரு, இப்போ எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னா எங்களை இங்கே கூட்டு வந்தீங்க, எங்களை வந்து இங்கே கஷ்டப்பட வச்சிங்களா எங்களை. எகிப்தில் என்னங்க ராஜாவாங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தானுங்க? ஹலோ, எகிப்தில் என்னவா இருந்தானுங்க? அடிமைகள். அடி வாங்கிக்கிட்டே இருக்கணும் அடிமைகள். அப்படிப்பட்ட அடிமைகள் இங்கே வந்து எகிப்திலே நாங்கள் இருந்திருப்போம். என்னமோ பெரிய ஜமீன்தார் குடும்பத்தில் இருந்தாங்க பாருங்க, எகிப்திலே நாங்கள் ஜாலியாக இருந்திருப்போம். இங்கே வந்து நல்ல நிம்மதியாக ஆண்டவர் கேட்குற நேரம் மன்னா, யார்? தேவதூதர்கள் சாப்பிட்ற மன்னா. சரி, எங்களுக்கு நான்வெஜ் இல்லை ஆண்டவர்னோடனே ஆண்டவர் நான்வெஜ் போட்டார். போட்டாரா இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டவர் காலையில் வேர்க்குதுன்னா காலையில் மேகம், நைட்டு அனல். என்ன ஃபெசிலிட்டிலாம் பாருங்க உங்களுக்கு. ஹலோ, அவ்வளோ பண்ணியும் அசால்ட்டாக தண்ணி இல்லை. அதனால் எகிப்தே எவ்வளோ மேல். இதை நம்ம பண்ணியிருக்கோமா இல்லையா நம்ம வாழ்க்கையில்? நான்லாம் ஃப்ராங்காக ஒத்துக்குவேன், உங்களை மாதிரி எனக்கு பசப்பெல்லாம் வராது. நான் சொல்லிடுறேனே, நான் எங்கள் அம்மாலாம் பல தடவை பேசியிருக்கோம், விசுவாசியாகவே இருந்துட்டு போயிருக்கலாம்ப்பா சை அப்படின்னு. என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஆண்டவர் கொடுத்த வரத்தை நீ வந்து தூஷிக்கிறாயா, அப்படியா இப்படியா? இது உண்மை. பல தடவை யோசிச்சிருக்கோம். நீ கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க என்ன யோசிச்சிருப்பீங்க நான் சொல்லவா? ஆர்சிலே இருந்திருக்கலாம். கோயிலுக்கு போனோமா, கூட்டத்தோடு ஒரு ஆமீன் போட்டோமா, வீட்டுக்கு வந்து 4 சீரியலை பார்த்தோமா, ஓகையா, நிம்மதியான வாழ்க்கை. தி பெஸ்ட் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கைன்னா அதுதான். காசு போட்டால் போதும், ஆண்டவர் காப்பாற்றிடுவார். போகிற ஊர்லெலாம் ஆண்டவருக்கு ஒரு லைட்டாக ஒரு லஞ்சத்தை போட்டால் ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வந்துடுவார். அப்படி ஒரு மென்டாலிட்டி. ஜாலியாக வாழ்க்கை போயிட்டுருக்கோம் ஆர்சியில். யாரும் கேட்க மாட்டான், எவனும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். நிம்மதியாக போச்சு. பாவம் ரொம்ப மனசை உறுத்துனுச்சா, ஃபாதர்கிட்ட போய் ஒப்பிச்சுட்டு போயிட வேண்டியது. வாட் அ லைஃப். ஆர்சி லைஃப் இஸ் பெஸ்ட் லைஃப். ஜாலியாக இங்கே வந்து இருக்கிறதையும் இழந்து படாத பாடுபட்டு இதில் விசுவாசமாக நம்ம நிற்கணும்னு வேற ஒரு கொடி பிடிச்சி அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு கடைசியில் நொந்து நூலாகி நம்ம ஜனம் உட்காந்துருக்கோம். அப்போ நினச்சிருக்கீங்களா இல்லையா, அது எவ்வளவோ மேலுடா அப்படின்னு நினச்சிருக்கோமா இல்லையா? உண்மையை சொல்லிடணும், ஆமேன்னு சொல்லிடணும். பொய் சொன்னால் ஆண்டவர் பார்த்துருவாரு. நாங்கள்லாம் பல தடவை பேசியிருக்கோம். ஏன்னா ஏகப்பட்ட சர்ச்சு வச்சு நடத்துகிற நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப அப்படியே ஜாலியாக பாஸ்டர்னா அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கலான்னு.
பெரிய டாஸ்க்கு, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இங்கே வந்து பேசணுன்னா அதுக்கு நாங்கள் முதல்ல தகுதியாக இருக்கணும். அது தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு நாங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடணும் தெரியுமா? சும்மா உட்காந்து 4 வார்த்தையை பேசி அன்பான தேவ ஜனமேண்டா ஆண்டவர் எங்களை காப்பாற்றிட மாட்டார். நீங்கள் முட்டியை போட்டு ஜோம் பண்ணுறதை விட நாங்கள் பல மடங்கு ஜோம் பண்ணி தகுதிப்பட்டு இங்கே வந்து நிற்கணும். நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா அதுக்கு நான் தகுதியாக இருக்கணும். இன்றைக்கி உங்களை பார்த்து, இன்றைக்கி அலெக்சாண்டர் அங்கிளை பார்த்து பயப்படாதீங்க அங்கிள், ஆண்டவர் உங்கள் கூட இருக்காருன்னா அதுக்கு முதல்ல நான் அதை அனுபவிச்சிருக்கணும். அப்போ தான் எனக்கு சொல்ல தைரியம் இருக்கும். அது இல்லையா? அதனால் இனிமேட்டு யாராவது எங்கேயாவது ஒரு சின்ன கமெண்ட் கூட விட்றாதீங்க. என்னைய பற்றி இல்லை, நீங்கள் என்னைய பற்றி சொல்ல முடியும், வெளியில் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன். பாஸ்டருக்கு என்னப்பா, பாஸ்டருக்கு என்னப்பா, என்ன ஆச்சு அவருக்கு, அப்படி நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா அவங்க தான் ரொம்ப டஃப்பு. ஏன் சொல்கிறேன்னா, உண்மையாக ஊழியம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்குறாருன்னு வைங்களேன், முதல்ல அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு, நிலைச்சு நிற்கிறாங்களா, அதை பேசக்கூடிய அளவுக்கு தகுதிகள். ஏன் அந்த வழியில் கொண்டு போகிறாருன்னா அப்போ தான் அந்த நுணுக்கங்கள் தெரியும், அதை எப்படி கையாளணும்னு. இந்த சப்ஜெக்ட் நான் பேச போகிறேன்னா இதுக்கான வேதனை அந்த ஒரு வாரம் நான் பார்த்து ஆகணும். என்ன நடக்க போகுது, எப்படி பேசணும், அதை என்ன பேசினா இது செயல்படும், அதெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. ஸோ பாஸ்டர் வாழ்க்கைன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கேக் வாக் லைஃப்லாம் கிடையாது. இட் இஸ் வெரி டஃப். அதனால் நான் எங்கள் அம்மாவும் பல தடவைலாம் பேசியிருக்கோம், அப்பா விசுவாசியாக இருந்துட்டு போயிருக்கலாம்ப்பா அப்படின்னு. அது மாதிரி இங்கே எகிப்தே எவ்வளோ மேலேப்பா, இங்கே சும்மா வனாந்திரத்தில் கூப்பிட்டு வந்து நான் என்ன சொல்கிறேன், இப்படி நிமிந்து கூட பார்க்க முடியாது. எகிப்தில் இருக்கும் போது அட்டி தான், சாப்பாடு நேரத்துக்கு கிடைக்காது, எந்த ஒரு விடுதலையும் கிடையாது, ரட்சிப்பும் கிடையாது, அடிமைத்தனமாக இருக்கணும். ஆனால் அது மேலுன்னு தோணுது பாருங்க. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஆண்டவர் எல்லா சுகமும், இப்போ பாருங்களேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சனையாக இருக்கும். நான்லாம் கண்ணு முன்னாடி ஒரு சிஸ்டரை பார்க்குறேன், கோடிக்கணக்காக சொத்து இருக்கு, நல்லா படிச்சிருக்காங்க பிள்ளைங்க, ஆனால் ஒரு கவலை. என்னன்னு கேட்குறேன் நான் உங்களுக்கு. இன்னைக்கு நம்மளை பாருங்களேன், ஆண்டவர் நல்ல வீடு தந்திருக்காரு தங்குறதுக்கு, நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காரு 3 வேளை, நல்ல போடுறதுக்கு ஒரு உடையை கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையும் விட்டு, இதுக்கெல்லாம் நன்றி சொல்லதை விட்டுட்டு எதுக்கோ ஒன்றுக்காக கவலைப்பட்டுட்டு இருப்போம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்தில் நல்ல சாப்பாடுக்கும் நல்ல உடைக்கும் நல்ல தங்குற இடத்துக்கும் ஜோம் பண்ணியிருப்பீங்க, ஆமாவா இல்லையா? ஆனால் இப்போ அது எல்லாம் கிடைச்ச உடனே இதெல்லாம் எதுக்கு, அது கிடைச்சாதான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அப்படி என்றைக்குமே இருக்கக்கூடாது. ஆமென். முதல்ல இப்போ நீங்கள் நல்ல ஒரு நன்றி சொல்லிடுங்க ஆண்டவருக்கு. இது வரைக்கும் கொடுத்த சாப்பாடு, நல்ல உணவு, தங்குற இடம், வீடு, உடை, இது இனிமேலும் தரப்போகிறது கொடான கொடி நன்றி ஆண்டவர்னு ஒரு நன்றி சொல்லிடுங்க. ஆமென். அப்போ இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அங்கே போய் அங்கேயே செத்துருக்கலாம் நாங்கள், அதுவே மேல், சாப்பிட்றதே மேல், அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ண உடனே என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் வாசிங்களேன். 3வது வசனத்துலேருந்து 5வது வசனம். ஜனங்கள் மோசையோட வாக்குவாதம் பண்ணி, வாக்குவாதம் அதாவது வெப்ராளத்தை சொல்றது கூட இல்லை, வாக்குவாதம். எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சன்னதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். வாசிங்க, அப்புறம் வாசிங்க, 5வது வசனம் வரைக்கும் வாசிங்க. நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். என்ன என்றார்கள்? ஹலோ, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு பழங்கள் இல்லை, நாங்களும் எங்களுடைய மிருக ஜீவன்களும் சாகும்படி உம்முடைய சபையை வனாந்திரத்தில் வைத்திருக்கிறதே, என்ன பதில்? ஹலோ, சரி, நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? என்னைக்குமே கானானை நெருங்க போறீங்கன்னா வனாந்திரம் தான் முதல்ல நிற்கும், அதுக்கப்புறம் தான் கானான் வரும். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் இதுலேருந்து என்ன சொல்ல வரீங்கன்னா, கொஞ்சம் வனாந்திரமாக எதுவுமே நடக்காமல், எதுவுமே செயல்படாமல், நீங்கள் ஜோமன் எதுவுமே நடக்கலன்னு வைங்க, சோர்ந்து போயிடாதீங்க, கானானுக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்பிக்கை இழந்துடாதீங்க. ஆமென். அப்படி சொன்ன உடனே மோசேக்கும் ஆரோனுக்கும் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டாங்க. ஏன்னா உலகத்திலே அப்போ நம்பர் 1 பதவியில் இருக்கிறவன் பார்வோன், அவன்கிட்ட இல்லாத படையே கிடையாது. உலகத்தில் சிறந்த படை கொண்டவன், எல்லா வளமும் கொண்டவன் பார்வோன். அவனை எதிர்த்து மக்கள் எல்லாரையும் வெளியே கூட்டு வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்துமே இவங்களுக்கு ஒரு நன்றி இல்லையா? ஹலோ, ஆமாவா இல்லையாங்க? என்னங்க, இன்னைக்கு நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்க, அதே நபர் உங்களை பார்க்காம பிரைஸ் லாட் சொல்லாமல் போனால் உங்களுக்கு கோவம் வருமா இல்லையா?
ஒரு நன்றி கட்ட ஜீவனாக இருக்கு. கோபம் வருதா இல்லையா உங்களுக்கு? வருமா இல்லையா? எனக்கெல்லாம் பயங்கர கோவம், பார்க்கலன்னாலே கோபம் வந்துடும். ஆமாம், நன்றி கட்ட அது மாதிரி எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப மனசு உடஞ்சி எதுக்கு எடுத்தாலும் இது நாங்கள் அங்கே பண்ணலையா, நாங்கள் இப்படி செய்யலையா, நாங்கள் அப்படி செய்யலையா. 8வது வசனத்தை வாசிங்க. ஆரோனும் மோசையும் என்ன பண்ணாங்கன்னு வாசிங்க. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே. இப்போ இது 8வது வசனம் என்னன்னா, மனம் உடைஞ்சு போய் ஆண்டவர் சமூகத்துல விழுந்து ஜெபம் பண்றாங்க. என்ன ஆண்டவரே பண்றது இதுக்கு மேல, தண்ணீருக்கு இப்போ நாங்க எங்க போறது வனாந்தரத்துல அப்படின்னு மனசு உடைஞ்சு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கிருபையா இறங்கி 8வது வசனம் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட ஒரு வழிவாசலை திறந்து விடுங்க ஐயா, தண்ணீருக்கு ஒரு வழி செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்களா? இவன் கோலை எடுத்துக்கொண்டு எல்லாரையும் கூடி வர செய்து கண்மலையை பார்த்து பேசு. சரி, இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி பேசும். கண்மலையை பார்த்து பேசு. எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான பதில் பாருங்க. ஹலோ, திஸ் இஸ் மேட்னஸ். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு கல்லை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தா நீங்களும் நானும் அவங்களை என்னன்னு கூப்பிடுவோம்? பரிசுத்தவான், ஞானவான் கூப்பிடுவீங்க. பைத்தியக்கார பயலா இருப்பான் போல அப்படின்னு கேட்போமா இல்லையா? லூசு போலங்க, கல்லுட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் உயிர் இல்லாதத. இன்னைக்கு ஒரு மதத்தையே நம்ம அப்படி தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், கல்லுகிட்ட போய். ஆனா பார்த்தா இது லூசு தனமா பண்ணிட்டு இருக்கோம். இது அதை பார்த்து கேட்கும், கல்லுகிட்ட போய் என்னையா பைத்தியக்காரன். இங்க யாவே யெகோவா எல்லாத்தையும் படைத்த பிதாவானவர் பேசுகிறார். நீ கண்மலையை பார்த்து பேசு. ஹலோ, சரி. இப்போ இன்னைக்கு எஸ்தரம்மா இருக்காங்க. உங்கள் இத்தனை வருஷ சர்வீஸில் எஸ்தரம்மா என்னைக்காவது ஒரு கல்லை பார்த்து பேசி அது நவுந்துருக்கா? இப்போ ஒரு கல் வழியில் கிடக்குது, நீங்கள் நவுந்து போ அப்படின்னா நவுந்து போயிருமா? நீங்கள் அதை எடுத்து போடணும், செயல் பண்ணணும், ஆக்ஷன். இப்போ ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னு வைங்க, ஏதாவது ஒரு செயல் செய்ப்பா, நீ போய் கையாசை இல்லை செங்கடல்ல சொன்னார் பாருங்க, உன் கோலை நீட்டு, அது மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா சரி சமாதானமாக போயிடலாம், ஓகே, நம்பிக்கையா. கண்மலையை பார்த்து பேசுனா யாருங்க பண்ணுவா? ரொம்ப ஒரு மாதிரி குதர்க்கமான பதிலாக இருக்கு பாருங்க. யாரால கண்மலை? இன்னைக்கு இத்தனை பேருக்கு உட்காந்துருக்கீங்க, யாராவது ஒருத்தர் பாச நான் ஒரு கல்லை பார்த்து பேசினா அது அப்படியே நடந்தது பாசன்னு ஒருத்தர் கை தூக்கி சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. ஹலோ பாஸ்டர், பிள்ளைங்களே என் பேச்சை கேட்க மாட்டேங்க, இதில் கண்மலை வேற கேட்கணுமா? அப்படி ஒரு கவலை இருக்கும் உங்களுக்கு. நான் இப்போ கண்மலையை மட்டும் பேசுவோம். என்னைக்காவது நடந்திருக்காங்க? ஒரு மகா பெரிய பாறை உங்கள் வீட்டு முன்னாடி போட்டுட்டாங்க, ரோடு போடும் போது நவுந்து போ அப்படின்னா நவுந்து போயிருமா? கால் முளைச்சி எந்திரிச்சு ஓடிடுமா? நடக்காது. நம்ம அதுக்கு ஒரு 4 பேரை கூப்பிட்டு அதை தூக்கிட்டு போய் அங்கே போடணும். ஆமாவா இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? இத்தனை வருஷ ஹிஸ்ட்ரியில் யாராவது ஒருத்தர் கண்மலையை பார்த்து பேசி எங்களுக்கு நடந்த விசுவாசம் ஒன்றும் நடக்கலை. அப்புறம் எதுக்கு தேவன் கண்மலையை பார்த்து பேசுனாரு? சரி, இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் டீப்பா பேசும். இந்த பேசுறது ஏன் ஒரு உயிரில்லாத ஜீவன்கிட்ட பேச சொல்றாரு தேவன்? ஏன் பேசணும்? ஏன்னு சொன்னா வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு வார்த்தைகளும் விதைகள்னு கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? ஒவ்வொரு வார்த்தையும் விதைகள். இப்போ ஒவ்வொரு விதையும் என்னங்க? உயிர். ஆமாவா இல்லையா? ஒரு விதையை தூக்கி மண்ணில் போடுங்க, ஒரு 4 நாளில் முளைச்சிரும். ஆமாவா இல்லையா? ஏன்னா அதுக்குள்ள உயிர் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? உயிர் இருக்கா இல்லையா? அப்போ தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் உயிர் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் யோவான் 1:1 படி யாராக இருக்கிறது? தேவனாக இருக்கிறது. ஆமே. பேசுகின்ற
வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனாக இருக்கிறது. நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, தூஷண வார்த்தைகளோ நல்ல வார்த்தைகளோ, பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை ஹல்லேலூயா, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்கிறது. அப்படின்னும் போது இன்னைக்கு நீங்களும் நானும் சராசரியா பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு விதைகள் விதைக்கப்பட்டு தண்ணீர் ஊத்துனா அறுப்பீங்களா மாட்டீங்களா? அத விளைச்சலை எடுப்பீங்களா மாட்டீங்களா? எடுப்போம்ல, ஆமாவா இல்லையா? சரி, இன்னைக்கு எஸ்ரம்மா போய் கொய்யாக்கா விதை விதைக்கிறாங்க. தண்ணீர் ஊற்றி ஒரு 4 மாதம் கழித்து மாம்பழமா விளையும். என்ன விளையும்? கொய்யா பழம் தான் விளையும். ஆமா தானே? அது மாதிரி வாயிலிருந்து தூஷண வார்த்தைகளும் மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளும் பேசினா என்ன விளைச்சலை எடுப்பீங்க? மரணத்தையும் தூஷணமான சம்பவங்களையும் தான் விளைச்சல் எடுப்பீங்களே தவிர வேற எதையும் எடுக்க முடியாது. ஏன்னா நீங்க போட்டது விதை, தண்ணீர் ஊத்துவதும் நீங்க, பெற போவதும் நீங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சரி, இந்த வார்த்தைக்கான முக்கியத்துவத்தை முதல்ல கொஞ்சம் வசனத்தை நான் எடுத்து காமிச்சிடுறேன். அப்புறம் நீங்க நம்ம இதை பத்தி பேசுவோம். எடுங்க பார்ப்போம். நீதிமொழிகள் எடுங்க, 10:19 வாசிங்க. நீதிமொழிகள், Proverbs 10:19. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். ஆமென். 10:31. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போம். கேட்டுக்கிட்டீங்களா? ஃபைன். அடுத்து 12:18. பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். பாத்தீங்களா? அடுத்து 15, 1, 2 அப்புறம் 4வது வசனம். 15 1, 2, 4வது. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். 2வது வசனம். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். 4வது வசனம். ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். நாவின் மாறுபாடோ எதை நொறுக்குதா? ஆத்மா, ஆவி இருக்கு பாருங்க. ஆத்மாவை விடுங்க. ஆவி, பரிசுத்த ஆவி, அசுத்த ஆவி. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உங்களுக்குள்ள அன்பு, சந்தோஷம், சாந்தம், பொறுமை, இப்படிப்பட்ட நற்குணங்கள் இருந்ததுன்னு வைங்க, தவறான வார்த்தைகள் ஆவியை நொறுக்கிவிடும். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. மத்தேயு 12:36-37 வாசிங்க. மத்தேயு 12:36-37 வாசிங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். 36வது வசனத்தை முடிஞ்சா மனப்பாடம் பண்ணி டெய்லி காலையில ஞாபகப்படுத்திருங்க. அல்லேலூயா. உன் செயல்களினாலேன்னு இல்லை, நீ செய்கிற நல்லவையோ தீமையோன்னு இல்லை, அதை வச்சு நீ பரலோகத்தில் நுழைவாயின்னு இல்லை, அதுக்கு நீ கணக்கு கொடுப்பாயின்னு இல்லை. செய்த பாவத்துக்கு கணக்கு கொடுக்கணும், செய்த செயலுக்கு கணக்கு கொடுக்கணும், கர்ம அதுக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை. என்ன கொடுத்துருக்குன்னு உங்களுக்கு தெளிவா புரியுதா இல்லையா? பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். ஹலோ, ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். 37வது வசனம் என்ன சொல்லுது? நல்ல வார்த்தைகளை பேசினால் நீ நீதிமான், கெட்ட வார்த்தைகளையும் தவறான வார்த்தைகளையும் பேசினா குற்றவாளி, கிரிமினல். ஹலோ, ஓகே. 15, மத்தேயு 15:11 அப்புறம் 18.
வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். 18வது வசனம். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள், மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். from heart, இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா, ஆமென். இப்போ நீங்க பேசுற வார்த்தைக்கு எவ்வளவு வல்லம் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா புரியலையா? இன்னும் நிறைய வசனம் இருக்கு, நான் எடுத்து காமிச்சிக்கிட்டே இருக்கலாம் வேதம் ஃபுல்லும். கொஞ்சம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான வசனத்தை மட்டும் எடுத்து காமிப்போமேன்னு நான் எடுத்துட்டு வந்தேன். மார்க் பண்ணிக்கோங்க. இன்னையிலிருந்து சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து பேசணும். அல்லேலூயா. நீதிமொழிகளில் இன்னொரு வசனம் இருக்கு, தவறான வார்த்தைகள் பேசினா உங்கள் நித்திய ஜீவன் குறைக்கப்படும் இருக்கு. சரியான வார்த்தைகள் பேசினால் உங்கள் நித்திய ஜீவன் அதிகப்படுத்தப்படும் இருக்கு. ஸோ ஜீவன் 100 வயசு 120 வயசு வாழணும்னா யாரை பொறுத்து இருக்கு? வார்த்தை. சரி, ஏன் வார்த்தைக்கு இவ்வளவு வல்லமை பாச? இந்த வார்த்தை என்ன பண்ண முடியும்? என்னன்னா, நீங்க பேசுகிற வார்த்தை, இந்த ஒளி இருக்கு பாருங்க. யாராவது ஒளி இப்படி வேகமா போறதை பார்த்துருக்கீங்களா? ஸ்பீட் ஆஃப் லைட், நோ ஒன் கேன் கோ டு தட் ஸ்பீட் ஆஃப் லைட். ஹலோ, அந்த ஒளியோடைய வேகத்தை காட்டிலும் மிக வேகமா செயல்படக்கூடியது வார்த்தை. எப்படி பாஸ்டர் செயல்படும்? நீங்க பேசுகிற வார்த்தை மாம்சமாகும்னு யோவான் 1:13 இருக்கு. ஆமாவல்லையா? பேசுகிற வார்த்தை மாம்சமாகுகிறது. ஆமாவல்லையா? அப்போ நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நாளைக்கு நாளான்னைக்கு மாம்சமாயிட்டே இருக்கு. சொல்றது புரியுதா இல்லையா? நாளையை குறித்து கவலைப்படாதுங்கள்னு ஒரு வசனம் இருக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நாளையை குறித்து நீ கவலைப்படாத, இன்னைக்கே நீ பேசிடு, நாளை எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆமா தானே? இன்னைக்கு நம்ம என்ன வார்த்தைகள் பேசுறோம்? முக்கியமா இந்த யங்ஸ்டர்ஸுக்கு இடையில பாருங்களேன், மை டியர் யங்ஸ்டர்ஸ், ஃபுல்லும் கெட்ட வார்த்தை. ஹலோ, அது நினைச்சுக்கிறாங்க அதுதான் ட்ரெண்டு. கெட்ட வார்த்தை பேசினாதான் ஒரு கெத்து அப்படின்னு. அவன் 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 வாழ்க்கையை அழிச்சுக்கிறானுங்க. ஃபுல் ஸ்டாப். ஹலோ, இன்னைக்கு ஏன் சின்ன பசங்க ரொம்ப நிறைய பேர் இறக்குறாங்க சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸோடைய டெத்து தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமேன். எதனால? ஏன்னா சொற்கள் சரியில்லை, வாயில பேசுறது சரியில்லை. எப்ப பாரு தூஷண வார்த்தைகள். சும்மா பேசும் போதே ஒரு கெட்ட வார்த்தை சேர்த்து பேசுறது பெரிய ஆளு நினைப்பு இல்ல. யூ ஆர் டெஸ்ட்ராயிங் யுவர் ஹோல் லைஃப். புட் an end to that. கெட்ட வார்த்தை ஈஸியா பேசிடலாம். 4 நல்ல வார்த்தை தேட்டுற மாதிரி பேச சொல்லுங்க பாப்போம். ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ரொம்ப ஈஸியா சரளமா பேசுறாங்க வார்த்தைகள். சும்மா அன்னைக்கு என் ஃப்ரெண்டு யார்ட்டையோ ஏதோ ஒரு ஃபோட்டோ இருந்தது. இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு, சூப்பராக இருக்குடா, நல்லா இருக்கு, இதெல்லாம் பதில்கள் இருக்கு. ஆமாம் இல்லையா? ஃபேபுலஸ், ஃபென்டாஸ்டிக், எக்ஸலண்ட், பலே பலா, இதெல்லாம் இருக்கு. அவன் என்ன தெரியுமா சொன்னா? மரணமாக இருக்கு மாப்பிள்ள அப்படின்னா. ஹலோ, என்ன வார்த்தை சொன்னாப்ல? மரணமாக இருக்கு. அப்போ அவருக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும்? என்ன மாம்சமாகும்? மரணம், மரணம், மரணம். ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை அந்த வார்த்தையை சொல்லிட்டாருன்னு வைங்க. என்ன நடக்குது இன்னைக்கு? சரி, யங்ஸ்டர்ஸ் ஒரு வயசு கோளாறுல இப்படி பண்றாங்கன்னு விடுங்க, வளர்ந்து கத்துக்குவாங்கன்னு. நீங்கள்லாம் என்ன பண்றீங்க? நீங்கள்லாம் இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னு என் கேள்வி. கிறிஸ்தவர்கள் நீதிமொழிகளை படிச்சிருக்கோம், சங்கீதம் படிச்சிருக்கோம், மோசே கதைகளை கரைச்சு குடிச்சிருக்கோம், தாவீதுனா யாருன்னு அப்படி தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் தெரியும். இயேசு கிறிஸ்துனா உயிர். ஆனா நீங்கள் நானும் இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோம்? 95% unfaithful words. 95% அவ்விசுவாசமான வார்த்தைகள், வியாதிக்கேற்ற வார்த்தைகள், சிம்டம்ஸ், இதை மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்லைன்னு ஒருத்தர் எனக்கு கை தூக்குங்க பார்ப்போம். குற்றப்படுத்துறேன்னு சரிப்படுத்திக்கோங்க.
ஹலோ, இங்கே எத்தனை பேருக்கு நான் நித்திய ஜீவனோட இருக்கணும் பாஸ்டர், என் பேர பிள்ளைகளை வரைக்கும் நான் பார்க்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆசை இருந்தால் நல்லா கை தூக்கணும். கை வலியாக இருந்தாலும் தூக்கிடுங்க. இருக்கா இல்லையா? ஆசை இருக்கா இல்லையா? இருக்குல்ல? அப்போ இதை குறைச்சிக்கிறது நானோ நீங்களோ சாப்பிட்ற சாப்பாடோ கிடையாது. நிறைய பேர் இப்போ ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க, டயட் கான்சியஸ். அப்போ தான் ஒரு 80-90 வில் பி ஃபிட். இல்லை, இங்கே சரியாக இருக்கணும். ஹலோ, உள்ளே போகிறது தீட்டுப்படுத்தாது, உள்ளேருந்து வருகிறதே தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா. ரொம்ப வாக்கிங் போங்க, நல்லது. யார் வேண்டான்னா நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க, நல்லது. ஆமாவா இல்லையா? இப்போ வீட்டிலலாம் பாருங்க, கம்பங்கூழை கரைச்சி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டால் உஃப்னு 4 நாளில் கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டி இருக்கு. உஃப்னு இருக்கு. ஏன்னா இங்கே சரியில்லையே. இங்கே பேசும்போது எத்தனை வயசு வரைக்கும் இருப்பணும், எப்போ போய் சேர போகிறனோ அப்படி இப்படின்னு பேசிட்டு கம்பங்களி கொடுத்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அவ்வளோதான், மர்கையா சாலை போயிட வேண்டிதான். ரொம்ப இன்னைக்கு ரொம்ப அசால்ட்டாக நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ வார்த்தைகள் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? ரொம்ப ஈஸியாக சட்ட 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 சட்டன்னு. அதுவும் தாயார்கள்லாம் ரொம்ப கெட்டு போயிருக்கீங்க. தங்கப்பதக்கம் பார்த்து வேற என்ன ஒரு டைலாக் வந்து நிறுத்தாமல் பேசுவார். அது என்ன டைலாக்கு, என்ன படம் அது? சிவாஜி கோர்ட்டில் ஒரு டைலாக் பேசுவார் நிறுத்தாமல் ஒரு 13 நிமிஷத்துக்கு. பராசக்தி பாருங்க, பார்த்துருக்காங்க போல ஜோயலம்மா, காட் பிளஸ் யூ. பராசக்தி, தங்க பதக்கம், இப்படியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. அன்னைக்கு எங்கள் அம்மா சேனல் மாற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு படம் ஏதோ ஓடுனுச்சு போல, தங்கப்பதக்கம்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்கள் மாமாவும் இருந்தார். சும்மா எங்கே போடுங்க அப்படின்பா பேசினா அம்புட்டும் அவிசுவாசமான வார்த்தைகள். என் வாழ்க்கை எங்கே போகிறது என்று தெரியவில்லை, ஓன்னு ஃபுல்லும் மரணம், ஃபுல்லு அவிசுவாசம், ஃபுல்லு சாவு, இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எங்கள் அம்மா சொன்னாங்க. ஜனங்கள்லாம் தேட்டரை விட்டு வரும்போது எப்படி வந்தது தெரியுங்களா? அழுதுகிட்டே வந்தது. ஏன்னா பொன்னான வார்த்தைகள்ல, ஜீவன் தருகின்ற வார்த்தைகள்ல நம்ம ஜனத்திட்ட இப்போ என்ன, ஏன் நாங்கள் உங்களை சினிமா பார்க்க வேண்டாம்னு சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னு தெரியுமா? பைபிளில் போட்டிருக்கா சினிமா பார்க்கக்கூடாதுன்னு, சினிமா பாட்டு கேட்கக்கூடாதுன்னு இருக்கா, எஸ்பிபி பாடல்கள் கேட்கக்கூடாது, பிரெக்மான் செய்யா பாடல்கள் மட்டும் கேட்க வேண்டும் எங்கேயாவது இருக்கா? இல்லை. அப்புறம் ஏன் சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா பாஸ்டர் சொன்னார் அதனால சினிமா பாட்டு கேட்க மாட்டோம்னு அப்படி ஓரத்தில் எங்கேயாவது கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது. ஏன் உண்மையான ரீசன் தெரியுமா உங்களுக்கு ஏன் கேட்க வேண்டாம்னு சொல்கிறோன்னு? ஏன்னா கேட்குற நீங்கள் அப்படியே உள்ளே ஏற்றிடுறீங்க. ஆமாவா இல்லையா? உள்ளே ஏற்றிட்டு நைட் அந்த பாட்டு பாட வேண்டியது. நீங்கள் சும்மா அமைதியாக இருந்தாலும் மனசு அப்படியே பாடும். ஆடிய ஆட்டம் என்ன தேவைதான் நமக்கு அப்படின்னு அங்கே ஒரு ட்ராக்கு. ஏன் பார்க்க வேண்டாம்னு சொல்கிறோம்? அந்த சோகம் எல்லாம் உங்களுக்குள்ளே பதிஞ்சிரும். படம் பார்க்கும் போது நீங்களும் நானும் குழந்தைகளாக மாறிடுவோமா இல்லையா? ஆமாம் இல்லை? ஆமாவா இல்லையா? ஹீரோவோட சொந்தக்கார மாதிரி நம்ம ஆயிடுவோம். ஆமாவா இல்லையா? ஹீரோவுக்கு நம்ம தான் ஹீரோ பக்கத்திலே நிற்கிற மாதிரி, அட்டி அவனையே விட்ட. ஆமாவா இல்லையா? தாயார்கள் வந்து அதுக்கு மேலே, தாயார்கள் வந்து அங்கே ஒரு மாமியார் கஷ்டப்படுதுன்னா இதுவே அந்த மாமியாராக மாறிடும். என்னையும் இப்படி தான் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு பிபி ஷூட்டப் ஆகி போயிடுது. ஏன் இன்னைக்கு படம் பார்க்காதீங்க, சினிமா பார்க்காதீங்கன்னா அப்படியே உள்வாங்கிருது. சண்டே சர்ச்சில் செய்தியை உள்வாங்குறீங்கன்னா, மாஸ்டர் பேசின மோசையை பற்றி பேசினார். என்ன பேசினாரு? அடுத்த வாரம் சந்திப்போம் பிரதர். உள் வாங்கலை, சண்டே மெசேஜ் உள்வாங்காது. ஆனால் படம் பார்க்கும் போது ஆண்டவர் சொன்னார் பாருங்க, சிறு பிள்ளையை போல இருங்கள். அங்கே கடைபிடிக்கும். படம் பார்க்கும் போது சிறு பிள்ளைய படத்துக்குள்ளேயே போயிடும், எல்லாத்தையும் உள்ளே வாங்கிடும். வாங்கிட்டு நைட்டு நேரம் இதெல்லாம் ஓடும். எத்தனை பேர் இதை மறுக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். இல்லை பாஸ்டர்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தர் கை தூக்கல. ஆமாம் தானே? சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க. ஒரு படம் பார்க்குறீங்க, அதில் ஒரு தவறான ஒரு சம்பவம் நடக்குது. மருமக மாமியாரை கொன்னுட்டா. சும்மா வச்சுக்குவோம். ஏன் சிரிக்கிறீங்க? மருமக மாமியாரை கொன்னுட்டா, இதான் சீனு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப உள் வாங்கிட்டீங்க. வாங்கிட்டு அந்த நைட்டே வந்து ஒரு சின்ன வாக்குவாதம் ஆயிடுச்சு உங்களுக்கும் உங்கள் மருமகளுக்கும்.
நைட்டு 12 மணிக்கு என்ன ஞாபகம் வரும்? அடுத்த பாயாசம் நமக்கு தான், நம்மளை கொன்னுட்டா. ஏன்னா படம் பார்த்தது, நீங்களே அதை யோசிக்கலைனாலும் உள்ளுக்குள்ள இருந்து அதை ஞாபகப்படுத்தி விடும். ஒருவேளை அது மாதிரி கொன்னுட்டா நம்மள. நைட்டு திடீர்னு 2 மணிக்கு எந்திரிச்சு கிள்ளி பார்க்கும், உயிரோட தான் இருக்கேன், சரி சரி. இதனால தான் பார்க்காதீங்கன்னு சொல்லுவோம் படத்தை. ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு விட்டா அது வேற. நம்ம ஜனம் உள் வாங்கி, பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாகுபலி பார்த்துட்டு வெளியில் வரும்போது அவன் நான் தான் அமரேந்திர பாகுபலின்னு வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே உள்ளே போயிடுறது கேரக்டருக்குள்ளேயே. அதுக்கு தான் பார்க்க வேண்டாம்னு சொல்கிறது. புரியுதா உங்களுக்கு? கேட்குற அந்த இளங்கண்ணனோட ஒரு அருமையான சம்பவம் இருக்குது. நானும் இளங்கண்ணனும் விளையாட போவோம். என்னை ஃபுட்பால் விளையாட கூட்டு போவார் இவர். அப்போ டீ குடிச்சிட்டு தான் நாங்கள் போவோம். நான் எப்போதுமே இந்த பைபிள் வசனங்கள் பேசுகிறதெல்லாம் இப்போ காரில் போட்டு வச்சுருப்பேன். எனக்கு அது பிடிக்கும், நல்லா கொஞ்சம் மோட்டிவேட்டாக பேசுகிறது. இளங்கண்ணன் டீ குடிக்க போனவர், டீ குடிச்சிட்டு எனக்கு வாங்கிட்டு வந்தவர் காரில் ஏறின உடனே ஒரு சினிமா பாட்டு பாட ஆரம்பித்தார். நான் யோசித்தேன், இவ்வளோ நேரம் சினிமா பாட்டே நம்ம போடலையே, பைபிள் வசனம் தானே ஓடிக்கிட்டு இருந்தது. என்னன்னு பார்த்தா டீ கடையில் ஓடினது. ஹலோ, அவர் அதை கேட்டு தம்பியை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பாடுவோன்னெலாம் பாடலை. அது கேட்டுட்டு இருந்த உள்ளே பதிஞ்சு வாயில் அது வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் டிவி பார்ப்பீங்க? டிவி ஆடு பார்ப்பீங்களா இல்லையா? ஆடு டிவியில் வர ஆடுலாம், அதெல்லாம் மனப்பாடமாக இருக்கா இல்லையா உங்களுக்கு? இருக்கா இல்லையா? அன்னைக்கு நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு ப்ரோமோ ஒன்று ஓடினுச்சு. நைட்டு ஃபுல்லும் அதுதான் வாயில் ஓடிக்கிட்டே இருந்தது. என் வளர்ப்பு ஒன்றுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன், உள்ளுக்குள்ளேருந்து சத்தம், சுந்தரி சுந்தரின்னு. எங்கே இருந்துற அந்த சுந்தரி? ஹலோ, இன்னைக்கு கம்ஃபர்ட் ஆடு, கோல்கேட் ஆடு எல்லாம் மனப்பாடமாக இருக்குது. ஆமாவா இல்லையா? என்னதான் ஆச்சு, மனப்பாடமாக இருக்குது எல்லாமே. ஏன்னா நீங்களே அதை உன்னிப்பாக கவனிக்கலைனாலும் அது உள்ளுக்குள்ளே ஏறிட்டு நாளைக்கு பின்ன அது உங்கள் வார்த்தையாக உள்ளுக்குள்ளே இருந்து புறப்படும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இதுக்காக தான் பார்க்காதீங்க, வேண்டாம், உங்கள் விசுவாசம் கெட்டு போயிரும்ன்றது நாங்கள் சொல்கிறோம். உங்களை சினிமாவை பார்க்க பண்ணி நாங்கள் பரவாயில்ல போயிடுவோமா? ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நீங்களே உங்களை கெடுத்துக்க கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் சொல்கிறது. இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இதையே பேசிக்கிட்டு இருந்தால் என்ன ஆயிரும் சொல்லுங்கள்? டக்குன்னு உயிர் போயிருங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ஏன் அவ்வளோ பேர் இறக்குறாங்க? ஏன்னா வார்த்தைகள் டக்கு 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 டக்குன்னு மாம்சமாய் மரணம். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன், ஒரு வார்த்தையை வச்சு இன்னைக்கு ஒரு நாடையே காலி பண்ணிடலாம். ஒரே ஒரு கான்வர்சேஷன், அதே வார்த்தைகளை கொண்டு ஒரு நாடையே கெட்டி எழுப்பிடலாம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இதை? ஆமாவா இல்லையாங்க? ஒரு வார்த்தை. ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. உங்களுக்குள்ளேயே அவரை சாயலா படைச்சு உங்கள்ட்ட அதிகாரம் என்ன கொடுத்துருக்காரு? நீ சொல்ல ஆகும், கட்டளையிட. உங்களுக்கு எனக்கும் அவ்வளோ வல்லமை கொடுத்து அதை நேரடியாக ஒரு வசனத்திலையும் சொல்லியிருக்காரு, மரணமும் ஜீவனும் இருக்கிறதுன்ற போது நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன பண்றோம் பாருங்க, எவ்வளோ மிஸ்டேக் பாருங்க. திருத்திக்கும். இன்னைக்கு நல்ல ஜீவன் சமாதானம் வேணும் பாஸ்டர் நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்கம் பார்ப்போம். நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, சமாதானம். பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணணும்? வார்த்தைகளை சரிப்படுத்தணும். ஆமே. நிறைய பைபிள் வாசிக்கிறது இல்லை, பேசுறது சரியா இருக்கணும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறது பிரச்சனை கிடையாது, வார்த்தைகள் சரியா இருக்கணும், சரியா பேசணும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி. புரியுதா உங்களுக்கு? எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பூஸ்டர்ஸ் மாதிரி. இன்னைக்கு மனோன்மணி அம்மா 136வது சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல. இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது என்னடா பண்ணுன்னு யோசிக்கும் போது இது மனப்பாடமா மனசுக்குள்ள இருக்கிறது வெளியில வரும். என்ன வரும்? இந்த ராஜாவை அளித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, பாசாங்கின் ராஜாவாகிய அவர் கிருபை. அந்த ஒரு வார்த்தை போதும். உள்ளுக்குள்ள இருந்து அந்த சத்தம் கேட்டோன்னு மனோன்மணி அம்மாக்கு என்ன ஆயிரும்? பாசாங்கின் ராஜாவாகிய ஓகையே அழித்திருக்காரு, இந்த காய்ச்சல்லாம் எம்மாத்திரன்ற விசுவாசம் டக்குன்னு ஷூட்டப் ஆயிரும். ஆமாவா இல்லையா? அதுக்காக தான் வசனங்கள் படிங்க, நல்ல மனப்பாடம் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்றது. பைபிள் குஸ்ஸுக்காக இல்லை. ஹலோ,
சும்மா மனப்பாடம். எஸ்தர் நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஏன் வந்து வற்புறுத்துறாங்க இதுக்கு எக்ஸாமுக்கு வாங்கன்னு? அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. யாராவது மெடல் போட்டு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கிடையாது. எஸ்தர் அம்மா இப்போ பரலோகம் போகும்போது ஆண்டவர் வாங்க பைபிள் குவிஸ் மேனேஜர்னு மெடல் போடுவாரா? அவங்களுக்கு முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் அதை வாசிக்கும் முறையே அதாவது ஒரு வசனம் உள்ளே பதிஞ்சிரும் பாருங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க அங்கேயே. நீங்கள் பைபிள் குவிஸில் மார்க் எடுக்கிறீங்க, மார்க் எடுக்கல, என்ட்ரி ஃபீஸ் கொடுக்குறீங்க, கொடுக்கல, அது அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஒரு வசனம் பதிஞ்சிச்சுல முடிஞ்சு ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு தான் இதெல்லாம் செயல்றோம் நாங்கள். பைபிள் ஸ்டடிலாம் எதுக்கு பண்ணுறோம்? ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளே பதியணும், ஒரு வார்த்தை. அதுக்கு தான் உங்களுக்கு டெய்லி பைபிளும் வாசிக்க சொல்லுது. ஒரு வார்த்தை உள்ளே பதிஞ்சிச்சுன்னு வைங்களேன், என்னைக்காவது உங்களுக்கு உதவி செய்யும். ஏன்னா அது விதை, விதைச்சிட்டா தானாக வெளியில் வரும், அறுவடை நமக்கு தான். ஆமாம் இல்லையாங்க? அதனால தான் இதெல்லாம் மனப்பாடம் பண்ண சொல்கிறோம். அங்கங்கே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ்ரவேலை காக்கிறவர். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது கொஞ்சம் பயம் வந்ததுன்னு வைங்க, இந்த வசனம் மனசுக்குள்ளே இருந்ததுன்னா டக்குன்னு அது வரும் வெளியில். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்கும், அப்பா நிம்மதியாக தூங்கும். ஏன்? ஆண்டவர் இருக்கார், ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு தூங்கி எந்திரிக்கிறது எவ்வளோ பெரிய டாஸ்க் தெரியுமா? எத்தனை பேர் நைட்டு படுத்து காலையில் எந்திரிக்காமல் இறந்து போயிருக்காங்க தெரியுமா? நீங்கள் நான் என்ன தைரியத்தில் எந்திரிக்கிறோம்? வார்த்தை. ஏன்னா இதில் உயிர் இருக்கு, இது செயல்படும் நமக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? இப்போ வார்த்தை பாருங்களேன், ரொம்ப 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 கவனமாக நீங்கள் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து இப்போ 3.5 வருஷம் ஊழியம் பண்ணார். ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்துவோட எல்லா அற்புதங்களும் உங்களுக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? கை வைக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை யாரையாவது இப்படி தட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடியோ இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலையும் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செய்த 90% மிராக்கிள்ஸ், அவர் செய்த அற்புதங்களில் 90% வார்த்தையினால் நடந்தது. ஹலோ, வெறும் வார்த்தை. போன வாரம் நம்ம பார்த்தோம் லாசரு உயிரோட எழுப்புறத. ஆண்டவர் போய் எதுவும் பண்ணாரான்னு சொல்லுங்க பார்ப்போம். லாசரு எந்திரிச்சிரு டான்ஸ் ஆடினாரா? ஒரே வார்த்தை, வார்த்தை. லாசருவே வெளியே வாடினாரு, வெளியில வந்துட்டாப்ல லாசரு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? 100 தலைவனுக்கு என்ன நடந்தது? என் வீட்டுக்கு வந்து ஜோமன வேண்டாம், ஒரு வார்த்தையை மட்டும் அனுப்புன்னு சொன்னாரா இல்லையா? விசுவாசத்தின்படியே ஓப்பா, வார்த்தை. கவனிச்சிங்களா? வார்த்தை. இன்னைக்கு உங்க உடல்ல ஒரு சுகம் இல்லை, ஒரு கஷ்டம் இருக்குன்னா நீங்க பேசணும். நீங்க பேசினாதான் உங்க உடம்பு கேட்கும். ஹலோ, நீங்க பேசினாதான் உங்க உடல் கேட்கும். எங்க அம்மா வச்சு நான் சொல்றேன் பாருங்களேன், பல நாள் இந்த மூட்டு வலி இருந்தது. இதை சொல்லி கொடுத்து கொஞ்ச நாளா பேசிட்டே இருந்தாங்க. இப்போ அவ்வளவா இல்லவே இல்லை. ஏன்னா பேசுனது மாம்சம் ஆகுது. நான் நல்லா இருக்கேன், நான் சுகமா இருக்கேன், நான் சூப்பரா இருக்கேன், எனக்கு வலி இல்லை, நான் ஹெல்த்தியா இருக்கேன், ஸ்ட்ராங்கா இருக்கேன். பேசுகிறது மாம்சம் ஆயிரும். புரியுதா நான் சொல்றது? இப்போ மோசையை பார்த்து பிதாவானவர் சொன்னார், கண்மலையை பத்தி பேசு, அப்போ அது நடக்கும்னாரு. அதே வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து பேசியிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? மார்க் எடுங்க, மார்க் 11:23 எடுங்க. மார்க் 11:23 மோசேட்ட பிதாவானவர் என்ன பேசினாரோ அதை மீண்டும் கன்ஃபார்ம் பண்ணி வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்குன்னு இயேசு கிறிஸ்து மார்க் 11:23 பேசியிருக்காரு. வாசிங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா? கண்மலையை பார்த்து பேசின பிதாவானவர் சொன்னாரு, அதே வார்த்தையை இயேசு கிறிஸ்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நீ மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போனா அது அப்படியே ஆகும். சொன்னபடியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அத்தி மரத்தை பார்த்து நீ பட்டு போன்னு சொல்லுவார், அது அப்படியே ஆகும். ஆமாவா இல்லையாங்க? செஞ்சு காட்டினாரா இல்லையா? வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய நான் ஒன்று சொல்றேனே, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு துன்பம் நடந்துருச்சு பாஸ்டர், ஒரு டிசாஸ்டர், ஒரு எதிர்பாராத சூழல் நடந்துருச்சு அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருந்தா கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. நீங்க என்னைக்கோ பேசினதான் இன்னைக்கு நடந்திருக்கும். வேற யாரும் காரணம் கிடையாது. ஹலோ, யாருமே காரணம் கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் உங்க நாளைய முடிவு பண்ணும். இன்னைக்கு நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் உங்க செவ்வாய்க்கிழமையா இருக்கும். இன்னைக்கு நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் உங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும். அல்லேலூயா. நீங்க என்ன பேசணும்? என் கணவர் பார்த்துக்காரு, பாஸ்டர் பார்த்து வேலைக்கு ஆகாது. நீங்க
ஒவ்வொருவரின் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அதனால யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இப்போ பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டு, ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்லாம் அதை வந்து அஃபர்மேஷன்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. என்னென்னா திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இப்போது ஒரு ஹேபிட் இருக்குது. அதாவது என்னென்னா, எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணார், இந்த மூஞ்சில் பிம்பிள்ஸ் இருக்குல்ல, இது வராமல் இருக்க ஒரு இது மாதிரி கொடுத்தாரு. அது சம்திங் லைக் அது என்ன சொல்லுவாங்க, லிக்விட் மாதிரி, சீரம், தேங்க்யூ, சீரம் மாதிரி கொடுத்தாரு. நான் ஒரு 2 நாள் தேய்ச்சேன், அப்புறம் வச்சுட்டேன், போர் அடிச்சு போச்சுன்னு. அப்புறம் திரும்ப அவர் என்னை பார்த்து கேட்டேன், தேப்பியா மாட்டியா, அவனுக்கு கோவம் ஆயிடுவேன் அப்படின்னு. சரின்னு அப்பப்போ மறந்துடுவேன். ஆனால் கஷ்டப்பட்டு ஒரு 40 நாள் அதை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன். 41ஆவது நாள் நான் தேய்க்கலைனாலும் என் உடம்பு என்ன சொல்லும், நீ இன்னைக்கு தேய்க்கலை, நீ இன்னைக்கு அந்த மருந்தை தேய்க்கலை, நீ இன்னைக்கு மருந்தை, அதையும் தாண்டி தூங்கிட்டோன்னு வைங்க, அடுத்த நாள் பெரிய பாவம் செஞ்ச மாதிரி இருக்குங்க. உண்மைக்கும் அடுத்த நாள் பெரிய பாவம் செஞ்ச மாதிரி இருக்கும். சரி, இங்கே எத்தனை பேர் ஃபாஸ்டிங் போட்டிருக்கீங்க? ஃபாஸ்டிங் ஜெபம் போட்டு ஜெபம் பண்ணவங்க கையை உயர்த்துங்க. பண்ணியிருக்கீங்களா? ஓகே, தேங்க்யூ. தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆரம்பிச்சு கரெக்டாக 12 மணி ஆனோடனே என்ன ஞாபகம் வருது? சாப்பாடு டைம் ஆயிடுச்சு, வயிற்றுக்குள்ளே கடமுடானுது. ஆமாவா இல்லையா? நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, பைபிள் வாசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் உடம்பு தானே அவங்கள ஞாபகப்படுத்தா இல்லையா? ஞாபகப்படுத்துதா இல்லையாங்க? அதுக்காக தான் 40 நாள் ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்யணும்னு வாங்க. ஹலோ, 40 days, அதுதான் பைபிளில் 40 days ப்ரேயராக கொடுத்துக்கப்பட்டிருக்கு. ஃபாஸ்டிங் அப்போது ஒரு அசுத்தமான எண்ணத்தை நீங்கள் விளக்கணும்னா, ஃபாஸ்டிங் அப்போது வந்து 40 நாள் பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் பேசிகிட்டே இருந்தீங்கன்னு வைங்க. 41ஆவது நாள் நீங்களே கஷ்டப்பட்டு அதை நினைவுபடுத்தினாலும் உங்கள் உடம்பு ஒத்துழைக்காது, முடிஞ்சிச்சு. அது மாதிரி நீங்கள் இன்னையிலேருந்து சுகம், பலன், ஜீவன், சந்தோஷம், சமாதானம் இதையே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது மட்டும்தான் உங்கள் குடும்பத்தை நிரப்பும், வேற எதுவும் நிரப்பாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மலாம் கேட்குறோம், ஏன் பாஸ்டர் எனக்கு துன்பம் வந்துகிட்டே இருக்கு? நீங்கள் அதே தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஹலோ, அதே தானேங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஜெபம் பண்ண சொன்னால் என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு வாங்க ஜெபத்தை பற்றி பேசுவோம். ஜெபம் பண்ண சொன்னால் நீங்களும் நானும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, நீ ஜெபிப்பதற்கு முன்பே உனக்கு என்ன வேண்டும் என்று பரமபிதாக்கு தெரியும். வசனம் இருக்கா இல்லையா? ஆமா, இல்லை, ஆமா இருக்கு. ஜெபிப்பதற்கு முன்பே உனக்கு என்ன தேவை என்று பரமபிதாக்கு தெரியும். தெரிஞ்சிருச்சு, நான் என்ன கேட்க போறேன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்ன சொல்லி, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? பெற்றுக்கொண்டதை போல ஜெபம் பண்ணணும். ஆமாவா இல்லையா? அப்போ போய் ஆண்டவரே, நான் ஜெபிக்க வந்த காரியம் நீங்க தந்துட்டதுக்காக கொடான கொடி நன்றி, முடிஞ்சது. அவ்வளவுதானே? நீங்களும் நானும் இப்போ நான் என்ன விதையை விதைச்சிருக்கேன்? நான் ஜெபம் பண்ண காரியம் நான் பெற்றுக்கொண்டதை போல விதையை விதைச்சிட்டா அது எனக்கு வந்து சேர்ந்துடும். நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன தெரியுமா ஜெபம் பண்றோம்? இப்போ எங்க அம்மாவே வச்சுக்கோ, மூட்டு வலி இருக்கு. எங்க அம்மா இப்போ நம்மளாம் ஜெபம் பண்ற மாதிரி, இப்போ நான் சொல்லி சொல்லி மாற்றி விட்டேன் ஜெபத்தை. நம்மெல்லாம் போய் ஜெபம் பண்ற மாதிரி என்ன தெரியுமா? மகா இரக்கமும் தயவும் பொருந்திய அன்பு நேசரே. கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு கூட போக முடியல ஆண்டவரே, அப்படி ஒரு மூட்டை. ஆண்டவருக்கு தெரியாதா? நீங்க ஆண்டவருக்கு சொல்லி தான் அவருக்கு தெரியணுமா? ஹலோ, காலையில என்ன நடந்ததுல இருந்து நைட்டு வரைக்கும் அப்படியே மனப்படமும் ஒப்பிக்கும். கால் வழியா ஆண்டவர்கிட்ட சொல்லுதான், பாரத்தை கொட்டுதான். நீங்க அதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அதை தான் விதைக்கிறீங்க. அதே கால் வலி நாளைக்கு காலையில் திரும்ப வந்து உங்க கதவை தட்டும். ஹலோ, நேற்று ஜெபம் பண்ணி இல்லை, அதான் வந்திருக்கேன். ஏன் சுகமே நடக்க மாட்டீங்கன்னா நீங்க அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓட்ட பானைகள் மாதிரி அதையே திரும்ப திரும்ப டப 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 டபன்னு அதையே பேசிக்கிட்டு இருக்கோம். சுகம் வேணும்னா சுகத்தை பத்தி பேசணுங்க, சிம்டமை பத்தி ஏன் பேசுறோம் நம்ம? இன்னைக்கு பாருங்க, சின்ன ஒரு ஜெபம். வினோத்தண்ணன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் எதுவும் சொல்ல மாட்டார். வினோத்தண்ணன் கார் வேணும்னு ஜெபம் பண்ணிட்டாரு. அதோட விட்டுருணும்ல. டெய்லி போய் ஆண்டவரே கார் வேணும், ஆனால் என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் என்கிட்ட பேங்க்ல சேவிங்ஸே இல்லை, எனக்கு லோனும் கிடைக்க மாட்டேங்குதுன்னே சொல்லிக்கிட்டே இருந்தாருங்க. இப்போ லோன் கிடைக்காது, பணம் இல்லை, பணம் என்கிட்ட போதிய அளவுக்கு இல்லை. இந்த 3 விதையை விதைச்சிருக்காரு. என்ன அறுவடை செய்வாரு? என்ன அறுவடை செய்வாரு? பதில் அதே தானே. பணமே இருக்காது, கடைசி வரைக்கும் லோனும் கிடைக்காது. ஏன்னா விதைச்சதை அறுத்துக்கிட்டு இருக்காரு.
அவ்வளோதான். இன்னைக்கு ஒருத்தருக்கு, அதனால தான் இயேசு கிறிஸ்து யாருக்காவது போய் அற்புதம் செய்ய போனா, என்ன கஷ்டப்பட்டாய், ஏது கஷ்டப்பட்டாய், எவ்வளோ நாள் வியாகுலப்பட்டாய், வியாகுலத்தின் தகப்பன் நான்லாம் பேசவே மாட்டாரு. ஒரே கேள்வி, சிம்பிள் அண்ட் நீட். விசுவாசிக்கிறியா? அவுட், வெளியில வா, சந்தோஷமா இரு, இனி அதை பத்தி பேசாதன்னு. ஹலோ, இனி பாவம் செய்யாத இருப்பாயாக, இனி அதை பத்தி பேசாத. அல்லேலூயா. இன்னைக்கு போய் நம்மளை ஆண்டவர்கிட்ட சொல்யூஷனுக்காக ஜெபம் பண்ண சொன்னா, நம்ம அதே பிரச்சனையை ரிப்பீட் அடிச்சுட்டு வரோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்கு, ஆண்டவரே எனக்கு அப்படி. ஆண்டவருக்கு தெரியுங்க உங்க வேலை என்ன வேணும்னு கேட்கறது. அல்லேலூயா. போய் எனக்கு இது வேணும், நீங்க தந்துட்டீங்க, நன்றி, முடிஞ்சது. இதுக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டவா? லாசரு கதையை எடுங்க. போன வாரம் தான் நம்ம படிச்சோம். யோவான்ல 11வது வசனத்துக்கு வாங்க. 11வது வசனத்துல 41வது வசனத்தை வாசிங்க. 11:41. யோவான் 11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, இங்க பாருங்க, லாசருடைய கல்லறையில கல்லை புரட்டி போட சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண போறாரு. என்ன பண்றாருன்னு கொஞ்சம் கவனமா பாருங்க. வாசிங்க. பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம், அதுக்கு இங்கிலீஷ்ல தேங்க்னு இருக்கு. அப்போ நன்றி. பிதாவே, நீர் என்னை கேட்டதனால் நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அடுத்து, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கணும்? நம்மள மாதிரி இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவரே, மரியாளும் மார்த்தாலும் ஏங்கி ஏங்கி அழுவுகிறார்கள், என் மனம் வேதனைப்படுகிறது, என் கண்கள் வேர்க்கிறது, கண்ணீர் வருகிறது, ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே ஆண்டவரே ஜெபம் பண்ணிருக்கணுமா இல்லையா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னு பாத்தீங்களா? ஆண்டவரே, நீர் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர், அதற்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. எப்பொழுதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர் என்று எனக்கு தெரியும், இவர்களுக்கு தெரியும்படி நான் ஜெபிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாசருவே முடிஞ்சு. அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் பண்ணும் போது கூட உங்க வார்த்தைகள் சரியா இருக்கணும். ஏன் பாஸ்டர் நான் ஜெபம் பண்ண காரியத்துக்கு விடுதலையே கிடைக்கலன்னு கேட்டீங்கன்னா உங்க ஜெபத்தை சரிப்படுத்துங்க. என்ன போய் ஜெபம் ஏன் நடக்கல, ஏன் எனக்கு இந்த காரியம் கிடைக்கலன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே தந்துட்டீங்க நன்றி, ஆண்டவரே தந்துட்டீங்க நன்றி, ஆண்டவரே தந்துட்டீங்க நன்றி. ஒரு நாள் அது உங்க கதவை தட்டும். ஏன்னா நீங்க கேட்டதை அறுவடை செய்ய அது தயாரா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ நம்ம மோசே இதுக்கு வருவோம். என்னன்னா, மோசேட்ட போய் பேச சொன்னதுக்கு மோசே என்ன பண்ணாருன்னு நீங்க பாத்தீங்களா? மோசே போய் 2 தடவை அடிச்சிட்டாரு கண்மலைய. ஆண்டவர் பேச சொன்னாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு? அடிச்சிட்டாரு. ஏன்? 2 காரணம். 1, விசுவாசம் இல்லாம பேசினா கண்மலை எப்படி திறக்கும்? லாஜிக்கல் மைண்ட், சென்ஸ். இந்த கண், மூக்கு, வாய், சென்ஸ், இது எல்லாமே என்ன சொல்லும்? கல்ல போய் பேசினா எப்படி நடக்கும்னு உங்க உடம்பு சொல்லி கொடுக்குமா இல்லையா? இன்னைக்கு நான் எஸ்ரமா சொல்றேன். இப்போ போகும்போது பெரிய பாறையா போட்டு வச்சு எஸ்ரமா போகும்போது ஒரு பாறை கிடக்கும், நீங்க பேசுங்க, அது அங்கிட்டு போய் விழுந்துரும் அப்படின்னா, என்னதான் உங்க மனசுல விசுவாசமா போனாலும் இந்த கண், இந்த மூக்கு, இந்த காது, இந்த வாய், இந்த மூளை, ஞானம், அது உடனே எஸ்ரமாக்கு என்ன சொல்லி கொடுக்கும்? இவ்வளவு பெரிய பாறையா இருக்கே, இது பேசினா எப்படி நவுரும்? ஆமாவா இல்லையா? சொல்லுமா இல்லையா? இந்த மாம்சம் அப்படிதாங்க சொல்லி தரும். ஓகே, அது மாதிரி சொல்லியாச்சு. அதனால விசுவாசம் இல்லாம அடிச்சிட்டாரு. 2வது பெருமை, பிரைடு. மோசே தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டிக்கிட்டு இருக்காருங்க. ஆண்டவர் ஏன்ட்டே பேசுகிறார், ஆண்டவர் ஏன்ட்டே எல்லாவற்றையும் செய்கிறார், பார்வோன்ட்டு இருந்து காப்பாத்தினவர் என்னோடையும் இருக்கிறார் அப்படின்னு காட்டுறத நேரா போய் கையில அந்த கோல் எடுத்து அடிச்சிட்டாரு. இப்ப அடிச்சு முடிச்சோடனே தண்ணி வந்துருச்சு. மக்கள்லாம் இன்னும் வரைக்கும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? மோசே அடிச்சுதான் தண்ணீர். சரி, இப்போ நான் சொல்றேன் ஏன் ஆண்டவர் இதை பத்தி பேச சொன்னார், கண்மலையை பத்தி பேச சொன்னார்னா, நீங்க போய் பேசும் போது எந்த ஆக்ஷனும் கிடையாது, வார்த்தை தான் போகுது.
வார்த்தை பேசி அந்த கண்மலை தொலைந்து தண்ணி வந்துருச்சுன்னா மகிமை யாரை சேரும்? ஆண்டவரை. எப்படி பாஸ்டர்ன்றீங்கன்னா, எந்த செயலும் செய்யல, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லதான் செஞ்சோம், ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டார். ஆமாவா இல்லையா? முடிஞ்சா இல்லையா? ஆனா இன்னைக்கு மோசம் என்ன பண்ணிட்டாரு? அடிச்சிட்டார். சரி, மோசையை விடுங்க. 2024 பைபிளை கையில் வச்சு இது எல்லாத்தையும் மனப்பாடமாக படித்தோம். நீங்களும் நானும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இன்னைக்கு ஜெபத்தில் போய் ஆண்டவரே இதை தந்ததுக்காக நன்றின்னு ஜெபம் பண்ணிடுறீங்க. பேச மட்டும்தானே செய்யணும் நீங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? அதை எப்படி வாய்க்க செய்கிறது, அதை எப்படி சரிப்படுத்துறது, அதுக்கு நான் இந்த வேலை செய்யணும், அதுக்கு நான் அந்த வேலை செய்யணும், இவங்கள்ட்ட போய் ஜெபம் பண்ணணும், அவங்கள்ட்ட நான் பேசணும், இவங்கள நான் செய்யணும். இன்னைக்கு நீங்களும் நானும் அவர் அடித்ததை செயலில் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையாங்க? சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பேச மட்டும்தான் சொல்லியிருக்கார். நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். நீ எதுவும் பண்ணாத. யுத்தம் கர்த்தருடையது. நீ அமைதியாக இருந்து கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள். எந்த ஆக்ஷனும் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்க ஆக்ஷன் பண்ணிட்டா பெருமை உங்களை வந்து சேர்ந்துடும். இவங்க பண்ணி தான் வந்ததுன்னு வந்துருமே தவிர ஆண்டவருக்கு அங்கே மகிமே இல்லாமல் போயிடும். ஹலோ, அதனால தான் தேவன் எப்பவுமே வார்த்தையில செயல்படுவார். ஆண்டவரை பாருங்க, சரியான வார்த்தைகளை பேசு, நன்மையான வார்த்தைகளை பேசு, சந்தோஷத்தை பேசு, சமாதானத்தை பேசு, தைரியத்தை பேசு, பெற்றுக்கொண்டதை போல ஜெபம் பண்ணு. எல்லாம் ஜெபம் பண்ண சொல்றாரு. எப்படி ஜெபம் பண்ண? வார்த்தையால. கையில கிடையாது, முழங்கால் படிக்கிட்டு கிடையாது. அதனாலதான் நான் சொன்னேன், ஜெபம் பண்ணும் போது தயவு செய்து மேக் இட் கிளியர் அண்ட் மேக் இட் சிம்பிள். ரொம்ப சிம்பிளா பண்ணுங்க பிரேயரை. நிறைய பேர் நான் சொல்லி பார்த்துருக்கேன், நான் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணிருக்கேன். அது யாருக்கு பெருமை? யாருக்கு பெருமை? யாருடைய கணம் அது? 8 மணி நேரம் ஜெபம் பண்ணது தேவனுக்கு கனமா, ஜெபம் பண்ண மனுஷனுக்கு கனமா? மனுஷனுக்கு கனம். 8 மணி நேரம் நான் முட்டியிலே இருந்தேன், நைட்டு ஃபுல்லும் நான் ஜெபம், இதெல்லாம் தேவையே இல்லைங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற பெற்றுக்கொண்டதை போல ஜெபம் பண்ணு. இந்த பெற்றுக்கொண்டதை போல ஜெபம் பண்றது எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? எவ்வளவு நேரம் ஆகும் ஜெபம் பண்றதுக்குன்னு சொல்லுங்க? நிமிஷங்கள், few minutes, few seconds. ஒரு காரியம் நினைக்கிறீங்க, அப்படியே பெற்றுக்கொண்டதா. இப்போ இந்த வாட்ச் என்கிட்ட இல்லைன்னு வைங்க, இந்த வாட்ச் என்கிட்ட இல்லை, இந்த வாட்சுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஆனால் இந்த வாட்ச் போட்டிருக்க மாதிரி பெற்றுக்கொண்டதை போல ஆண்டவரே இந்த வாட்ச் தந்ததுக்காக கோடான கோடி நன்றி சொல்லிட்டு போயிட்டேன்னு வைங்க. இதை எப்படி வரணும், எங்கே கொண்டு வந்து சேர்க்கணும், யார்கிட்ட கொடுத்து அனுப்பணும், இதுக்கான தேவையான பணம் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். யுத்தம் அவருடையது. பேச வேண்டியது மட்டும்தான் என்னுடைய வேலை. ஆமாவா இல்லையா? ஆனால் நம்ம இன்னைக்கு இதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இதை வாங்குறதுக்கு இவ்வளோ வேலை செய்யணும், இவ்வளோ காசு சம்பாதிக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ. அப்போ உங்களுக்கும் மோசைக்கும் என்ன வித்தியாசம்? அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா, ஜெபம் பண்ணின ஆண்டவர் உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்கு உங்களால் நுழைய முடியாது. ஜாக்கிரதை. இன்னைக்கு நம்ம பல கிறிஸ்தவர்கள் கம்ப்ளைண்ட் பண்றது என்னன்னா, பாஸ்டர் கானானுக்காக நான் ஜெபம் பண்ணி என்னால் அதுக்குள்ள நுழைய முடியல. ஏன்னா நீங்க அதுக்குள்ள நுழையணும்னு வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அங்க எப்படி போய் சேரணும்னு ஆண்டவர் பார்த்துக்குவாருங்க. போய் சேரணும், அந்த இடத்த நீங்க தந்ததுக்காக நன்றின்னு ஜெபம் பண்றது மட்டும்தான் நம்ம வேலை. அப்போதான் ஆண்டவருடைய கனம் மகிமைப்படும். ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறவங்க நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். இது என்ன, இது எப்படி பாசணும்னா, நான் ஒரு வசனம் உங்களுக்கு காமிக்கிறேன். நீதிமொழிகள் 15:9 வாசிக்க பார்ப்போம். நீதிமொழிகள் 15:9, Proverbs 15:9. துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். This is not the verse. Wait just a minute. இங்கிலீஷ்ல மாறி இருக்கு போலயே. Wait, 15:8 வாசிங்க பார்ப்போம். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். Just a minute. No, I'm sorry. 14. It's 14. Wait. Let me check again. It's 16:9. Sorry. 16:9. நீதிமொழிகள் 16:9. 16:9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ஹலோ, பாத்தீங்களா? எந்த இலக்குக்கு போகணுன்றத மனுஷனுடைய இருதயம் முடிவு செய்யும், அதை நடக்க செய்கிறதோ
கர்த்தர். என் ஆசை அவர் வழிகள். ஆமாவா இல்லையாங்க? என் ஆசை நல்ல ஒரு வீடு வாங்கணுன்றது என் ஆசை. எப்படி வாங்கணும், எப்போ வாங்கணும், எப்போ அந்த வீட்டுக்குள்ள போகணுன்றது அவருடைய வழிகள். ஆமாவா இல்லையா? ஆமேன். அதனால இன்னைக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா, மோசே மாதிரி தயவுசெய்து ஆண்டவர் வச்சிருக்க கானானுக்குள்ள நானே சம்பாதிச்சு நானே வழி செஞ்சாதான் இதுக்குள்ள நுழைய முடியும்னு 2 தடவை அடிச்சு கானானுக்குள்ள நுழைய முடியாம ஆயிராதீங்க. வேண்டாம். அப்ப என்னப்பா சொன்னா செய்யணும்? ஜெபிக்கின்ற நேரத்துல என்னென்னலாம் விண்ணப்பம் வச்சிருக்கீங்களோ பெற்றுக்கொண்டதை போல ஜோம் பண்ணிட்டு வெட்டி விட்டுருங்க எல்லாத்தையும். ஹலோ, ஜோம் பண்ணிட்டு இங்க வச்சிருக்கீங்க. இப்போ சும்மா ஒரு கற்பனை வச்சுக்கோம். ஜோம் பண்றது அப்படியே இப்படி கட்டுக்கட்டா வச்சிருக்கீங்க. ஜோம் பண்ணி பெற்றுக்கொண்டதை போல ஆயிடுச்சா, தூக்கி முடிச்சு போட்டுருங்க. ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா திரும்ப ஜோம் பண்ணுவீங்களா? இன்னைக்கு ஞானதாஸ் அங்கிள் அழகா ஒரு வாட்ச் கட்டியிருக்காரு பாருங்க, கண்ணை போட்டுறாதீங்க, சூப்பரா இருக்கு. இப்போ அந்த வாட்ச் வாங்குறதுக்கு முன்னாடி அவர் ஜோம் பண்றாரு, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாட்ச் வேணும்னு. வாட்சும் வந்துருச்சு. அன்னைக்கு நைட்டு திரும்ப உட்காந்து ஜோம் பண்ணுவாரா? ஆண்டவரே நல்ல ஒரு வாட்ச் கொடுங்க, ஆண்டவரே நல்ல ஒரு வாட்ச். அதான் வந்துருச்சு இல்ல, ஜோம் பண்ணுவாரா? இல்ல அடுத்த ஜபத்துக்கு போயிடுவாரா? பதில் அடுத்த ஜபத்துக்கு. ஆமா தானே? இன்னைக்கு எத்தனை பேர் டூர் போயிருக்கீங்க? கொடைக்கானல், ஊட்டி, கண்ணிலே பார்க்காத மாதிரி இப்படியே. சரி, பக்கத்து ஊருக்காவது போயிருக்கீங்களா? சொந்தக்காரங்க வீட்டுக்காது? ஓகே, பேக் பண்ணிட்டு எல்லாம் வச்சுட்டீங்க. அடுத்து என்ன யோசிப்பீங்க? கிளம்புறதை பற்றி தானே. அங்கே போய் எப்படி ஜாலியாக இருக்கலாம், புருஷரை எப்படி மாட்டி விடலாம், பஞ்சாயத்து எப்படி இழுக்கலாம்லாம் யோசிப்பீங்க. அதை விட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து இப்போ பேக் பண்ணணும் பண்ணியாச்சு. திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டே இருப்பீங்களா? கிடையாதுல்ல. அதே மாதிரி தான் ஜபமும். ஜோம் பண்ணிட்டீங்க, பெற்றுக்கொண்டதை போல நினைச்சாச்சா, தூக்கி போட்டுருங்க. எப்படி, யார் மூலியம், எந்த நேரம், அவர் நடக்கை முடிஞ்சு. அப்படி பண்ணிட்டீங்கன்னா புறப்பட்டு ஓடும் தண்ணி உங்க வாழ்க்கையில. நன்மை, கிருபை, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் புறப்பட்டு ஓடும். இது எல்லாம் யாரை பொருந்தி இருக்கிறது? உங்களை பொருந்தி, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை பொருந்தி இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இன்னையிலிருந்து வார்த்தைகள் சரியா பேச ஆரம்பிங்க. அல்லேலூயா. 2வது, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். என்னன்னா, வார்த்தைகள் பேசும்போது நடக்கணும் அப்படின்னு பேசக்கூடாது, நடந்துருச்சுன்னு பேசுங்க. அதுல கவனமா இருக்கணும். ஏன் பாஸ்டர் அப்படின்னா, இது ஒரு நாள் நடக்கும்னா அந்த ஒரு நாளுக்கு இன்னும் நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நடந்துருச்சுன்னு ஜோம் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பா நடந்தே தீரும். இன்னைக்கே நடக்கணும்னு இல்லை, நீங்க பெற்றுக்கொண்டதை போல ஜோம் பண்ணிட்டீங்கல்ல, அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது ஆண்டவருடைய வேலை. ஆமே. அதனால இன்னையிலேருந்து உங்க வார்த்தையை சரிப்படுத்துங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எது இலக்கம், இன்னைக்கு இலக்கை செட் பண்ணுங்க. நான் சந்தோஷமா, சமாதானமா, பேர பிள்ளைங்களோட ஜாலியா சர்ச்சுக்கு போயிட்டு வந்து நிம்மதியா ஐஸ்வர்யத்தோட இருக்கணும்னு இலக்கை செட் பண்ணிட்டு பெற்றுக்கொண்டதை போல ஜோம் பண்ணி முடிச்சிருங்க. ஃபுல் ஸ்டாப் போட்டுருங்க. அதுக்கப்புறம் விட்டுருங்க. அவர் நடக்கை, அவர் மேலே கொண்டு போறாரு இல்லை கீழே கொண்டு போறாரு, கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவருடைய பொறுப்பு, கடமை. அல்லேலூயா, ஆமென். அதனால இப்போ நீங்க சில வார்த்தைகள்லாம் பேசியிருப்பீங்கல்ல, அது எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிடுங்க. உங்க வார்த்தைகளை ரத்து பண்ணக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு மட்டுமே இருக்கு. அதனால உங்க ஜீவன், உங்க ஹெல்த்து, ஐஸ்வர்யம், இதை பற்றிலாம் ஒரு தவறான மென்டாலிட்டி வச்சுருப்பீங்க பாருங்கள். என்கிட்ட போதிய பணம் இல்லை, என்கிட்ட உடல் சுகம் இல்லை, அதை எல்லாத்தையும் இப்போ ரத்து பண்ணுங்க. ஆண்டவரே, இது எல்லாவற்றையும் நான் ரத்து பண்ணுகிறேன். ரத்து பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். Cancel all these unwanted necessary statements that you have in your life right now. Put a full stop to all these unwanted statements. இது எல்லாவற்றையும் ரத்து பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இப்போ நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, ஐஸ்வர்யம் நிறைந்த வாழ்க்கையை நீ தந்ததுக்காக நன்றி, சுகம் நிறைந்த வாழ்க்கையை நீ தந்ததுக்காக நன்றி, சந்தோஷம், சமாதானம், பரிசுத்தம் நிரம்பிய வாழ்க்கையை நீர் தந்ததுக்காக நன்றி. என்னென்ன விண்ணப்பங்கள் வைத்திருக்கீங்களோ பெற்றுக்கொண்டதா நினைச்சு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். அவர் ஜெபிக்கின்ற காரியங்கள் பெற்றுக்கொண்டதை போல ஜெபிக்கின்ற ஞானத்தை நீர் தாரும். அவர்கள் ஜெபித்து வெற்றி பெற நீர் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
ஹல்லேலூயா. ஆமே. இலக்க சொல்லிட்டு போற ரூட்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டவர் பார்த்துக்குவார். அது கரடு மேடோ இல்லை நல்ல பாதையோ அவர் உங்க கூட இருந்து வழி நடத்துவார். ஆமேன். உங்கள் ஆசை அவர் வழிகள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் ஆசை அவர் வழிகள். Your desire, his steps. God bless you. Shalom.